நல்ல பேரை வாங்க வேண்டிய பிள்ளைகளே எம்ஜிஆர் படத்தோட டைட்டில். இப்போ உள்ள ஸ்கூலு காலேஜ் இப்போ உள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கைங்கிறது வேறையா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பல்ஸை பிடிச்சி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல எனக்கு போர் அடிக்கவே இல்லை, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு, என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. டைட்டில் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்துக்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப் சாரோட மியூசிக் கொஞ்சம் நல்ல என்கேஜிங்கா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சில இடங்கள் கொஞ்சம் லாக் இருந்தது. ஸோ அந்த இடம்லாம் வந்து சாரோட மியூசிக் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து எனக்கு ஒரு சில ஷார்ட்லாம் கொஞ்சம் அன்லென்த்தியாகவும், ஒரு சில ஷார்ட் வந்து இது ஏன் வச்சாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருந்து. பட் மற்றபடி ஓவராலா படம் நைஸ். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்றத அந்த படத்துல அழகா காமிச்சிருக்காங்க. யாருமே நடிக்கல, வாழ்ந்துருக்காங்க அந்த படத்துல. ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பா படத்தை பாருங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் எதை நோக்கி போறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எதை நோக்கி போறாங்க, எப்படி பண்றாங்க, அதை பத்தி எடுத்திருந்தாங்க. இதை பார்த்து சில பேர் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க, இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் போகணும் அப்படின்ட்டு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க பயங்கரமா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து கடைசி சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரொம்ப செம்ம பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் மூவி. பிரசாத் சாரோட டைரக்ஷன்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸோட பாக்குறப்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், விவேகா ஃப்ரெண்ட், ஹீரோக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட கனெக்ட் ஆகுற படம். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துட்டு அடுத்து டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர் தானே வசதி. தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாருமே சொன்னது, நிறைய பேர் சொன்ன, நேற்று ப்ரிவியூலையுமே சொன்னது என்னன்னா, நம்மளோட கனெக்ட் ஆகுது, சூப்பரா எடுத்திருக்காங்க, இப்ப ரியாலிட்டியா கொண்டு போயிருக்காங்க, புதுமுகங்கள் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால கண்டிப்பா இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நம்புறோம். அதனால கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த படத்துல நான் மாலிக்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன், பூர்விகா பாயா பண்ணிருக்கேன். படம் ரொம்பவே நான் நடிக்கிறப்ப இப்படி ஒரு படத்துல நான் இருக்கிறேன்ற மாதிரி தெரியல. ஆனா படமா பாக்குறப்ப எங்களுக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கேன்றது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, லைவா இருக்குது. இந்த படத்துல எங்களுக்கு ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் எடுத்து ப்ராப்பரா கூட்டு போனாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து இப்ப எவ்வளவு பெரிய ட்ரீட்டா எங்களுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு நாங்க ஒரு சில இடத்துல பிளான் பண்ணிருப்போம், இங்க கிளிக் ஆகும். நாங்க எதிர்பார்க்காத இடத்துல ஆடியன்ஸ் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. சில இடத்துல நிறைய சிரிப்பு சவுண்ட்லாம் அதிகமா கேட்டுச்சு. நாங்க எதிர்பார்த்தத விட நல்லா இருந்துச்சு. முகம் சுளிக்கக்கூடிய வகையில எந்த ஒரு காட்சியும் இல்லை, எந்த ஒரு வசனங்களும் இல்லை. சில இடங்களை மியூட் போட்டுருந்தாங்க. பட் ஆனால் எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையான விஷயம். இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். இல்லை, யூஸ்வல் ஸ்டோரி தான் ப்ரோ. ஆனால் அது யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. நம்மள ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது, எல்லாரும் பத்தியும் யோசிக்கணும். இதான் படத்தோட மெசேஜ். நான் புரிஞ்சுக்கிட்டதான். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. அதாவது அவங்க எதனால அப்படி விட்டுருக்காங்க என்னன்னு தெரியல அவுட்டு. ஸோ படமா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோசியல் அப்படிதான் பசங்க சோசியல் மீடியால இருந்து தான், இன்ஸ்டாகிராம்ல இருந்து இப்ப பார்த்து மெசேஜ் பண்ணி இங்க இருந்து ரொம்ப தூரம் போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி ஃப்ரெண்ட்ஸா பேசாம ஒரு மாதிரி இது மாதிரி பண்ற மாதிரி அதை சொல்லி அதை ஒரு விழிப்புணர்வு இருக்காங்க. நான் எல்லா பொண்ணுங்களும் தப்பு கிடையாது அப்படின்றது புரிய வச்சாங்க. அதனால கடைசி சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடங்கள்ல கல்ச்சரா சில விஷயங்கள் டச் பண்ணிருக்காங்க. இங்க உள்ள ஆண்களும் பெண்களும் பழகிறதுக்குள்ள உள்ள சில விஷயங்கள், அதை வந்து ஆண்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் பெண்கள் பழகும் பொழுது அப்படிங்கிறத, நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற திரும்ப அஜித் வச்சு சொன்னாங்க. இப்ப இது வேற ஒரு டைப்ல ரொம்ப லைவா சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. கேமரா மேபி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஷார்ட் ரொம்ப லாங் ஷார்ட்டா தான் வச்சிருக்காங்க. க்ளோஸ் அந்த மாதிரி நிறைய கட்டு போல, அதனால அப்படி சொல்றாங்க. நார்மல் ஸ்டோரி தான், பட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் எப்பவுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுத்தக்கூடாது, சுத்தி இருக்கவங்களையும் கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இருந்தது. அந்த விஷுவல்ஸை தாண்டி கண்டென்ட்டுக்குள்ள போயிடுறோம் நம்ம படத்துல. சோ அதனால அது பெஸ்டா இருந்துச்சு. கண்டென்ட்குள்ள எல்லாரும் நடிக்கல, வாழ்ந்துருந்தாங்க, ரியலா இருந்தாங்க எல்லாருமே. அதுதான் பொண்ணுங்களை வந்து எல்லா பசங்களும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லா பொண்ணும் தப்பு கிடையாது, தப்பானவங்களும் இருக்காங்க, சரியானவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் தப்பான கூடாதுன்னு கரெக்டா காட்டுற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ. ஆனா டைலாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அடர்ட்டா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுதுன்னு யோசிச்சேன். செகண்ட் ஹாஃப் கன்வேயிங்கா இருந்தது. சோ அது என்ன கருத்துன்றத தியேட்டர்ல வந்து பாருங்களேன், நீங்க பார்த்தாதான் தெரியும். எதனால அப்படி சொல்றேன்னா, பார்க்கணும்னா இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் படம் எல்லாம் நிறைய வரணும். ஸோ அதை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. மெயின்லி எனக்கு அதுல அறிவழகனோட ஆக்டிங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசிக்காவே மதுரை. ஸோ அதை அப்படியே டச் பண்ணி நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி எடுத்தது தானே. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஃபீலும் இருக்கும். பட் வந்து போர்ல அடிக்கல, ஓகே, நீட்டா இருந்தது.